இந்த தர்மமானது பல உருவத்திலே உலகத்தை வியாபித்திருந்தது. இன்னைக்கு வேறு ஒரு நம்பிக்கைங்கிற பேர்ல பல வழிகள் இருந்தாலும் அந்த வழிகளுடைய முக்கிய உத்தேசமும் சில நம்முடைய தர்மத்தினுடைய சனாதன தர்மத்தினுடைய சில பகுதிகளை அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை முக்கியமாக வைத்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இதனுடைய கலையிலேருந்து கிளம்பின ஒரு கனால்கள் மாதிரி அதெல்லாம் இருந்துருக்கு. ஆகவே நம்முடைய தர்மத்தினுடைய கருத்துக்களை ஒரு சில கருத்துக்களை முக்கியமாக கொண்டு அதை ஆகவே இந்த இந்தியாவை பொறுத்தவரையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரத தேசத்தை பொறுத்தவரையிலே அவர்களுடைய முன்னோர்களும் ஒரு காலத்திலே இந்த வேப்ப மரத்தை வழிபட்டவர்கள் தான், அரச மரத்தை வழிபட்டவர்கள் தான், கிராம தேவதையை வழிபட்டவர்கள் தான், கங்கம்மா யாத்திரையை நடத்தியவர்கள் தான், காவடி விழாவை நடத்தியவர்கள் தான். ஆகவே இந்த இந்து கலாச்சாரமானது இந்திய மக்கள் அனைவருக்கும் தொடர்புடையதாகவே இருந்திருக்கிறது. சரித்திர காரணங்களாலே, நிர்பந்தங்களின் காரணமாக, அஞ்ஞானத்தின் காரணமாக, வெவ்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக வெளி தோற்றத்திலே மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது. உள்ளத்தளவிலே பக்தி என்பதுதான் இருந்திருக்கிறது. ஹர ஹர சங்கர.